எப்பா டென்ஷன் ஆகாத, எல்லாரும் பிடிக்கிறாங்களே, சரி எப்படி இருக்குன்னு பிடிச்சி பார்க்குறேன். நல்லா இருந்தால் தொடர்ந்து பிடிக்கலான்னு இருக்கேன். உன் வாழ்க்கை உன் கையில் பார். சில பழக்கங்களை நாம் விடணும்னு நினச்சா கூட அது நம்மளை விடாது. எட்டாவதோடு ஏறி குதிச்சிட்டோம். ஒரு 10வது வரைக்குமாவது படிச்சிருந்துருக்கலாம். ஆனால் தெரு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது செய்முறை செய்ய சொன்னால் நம்ம வீட்டுக்கு தான் வந்து நிற்பாங்க. ஏண்டா இந்த அக்கறைய நீ படிக்கிறப்பயே காமிச்சிருக்கலாம்ல. செய்முறை தாம்மா படிப்பு. செய்முறை மட்டும்தான் எத்தனை வருஷம்னாலும் படிக்கலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எதையோ சொல்லி கொடுத்துட்ருக்கானுங்க. அதை மனப்பாடம் பண்ணி பரீட்சையில் வேறு எழுதணுமாமா. என்னடா? ஆமாண்ணே. மாப்பிள்ள இங்கே பாருடா, கார் டோர் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னு காட்டு. மாப்பிள்ள நீ தேவையில்லாத வேலை பண்ணுறடா. டேய் உன்னால தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். நான் என்னடா பண்ணேன்? வீடியோ தானே காட்டினேன். சரவணா சரவணா இது தேவையாடா? கேட்க மாட்டேன். ஆயிட போய் சொன்னா கேள்றா. பா ஊர்க்கார பையனோட சேர்ந்துக்கிட்டு இவ என்ன பண்ணா? சும்மா ஏதாச்சும். அவன் ஆம்பளை பையன் என்னமோ பண்ணுறான். அவனை பற்றி நீ எதுவும் பேசாத. இப்படி சொல்லியே அவனை கெடுத்துருங்க. அவன் வீடே தங்கறது இல்ல. நீங்களும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல. என்ன ஒண்ணு பேசாம இருக்கீங்க? வீட்டுல எந்த சாமான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஊருக்கு நான் மட்டும் குழம்பூத்து. எல்லாம் சரிப்பா. அப்பாவுக்கு முன்ன மாதிரி உடம்பு சரியில்லை, பார்த்துக்க. சென்டிமெண்ட்டாக என்னென்னமோ பேசி சென்னைக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு. நிறைய வேலை மாறியாச்சு. எதுவுமே செட் ஆகலை. எங்கே போனாலும் இந்த நீல கலர் சட்டையை வேறு கொடுத்துட்றானுங்க. மேகமே இல்லாத வானம் மாதிரி. சில சமயங்களில் நானும் மிஷின் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க மாதிரியான வேலைகள். இங்கே ஒரே கூட்டம், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காமல் இருந்தேன். எனக்கு ஜூஸ் போடுற வேலை. வேலைக்கு சேர்ந்த புதுசில் மாதுளை இருக்கும்போது கையை எடுத்துக்கிட்டேன். ஆனால் தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த 2 நாளில் கையும் கத்தியும் பழங்களும் எனக்கு பழக்கமாயிடுச்சு. என்னை வேறு வேலைக்கோ ஊருக்கோ போக விடாமல் பார்த்துக்கிறது இங்கே டீ ஆற்றிக்கிட்டு இருக்க என் ஃப்ரெண்டு மணியும், எதிரில் பூட்டியிருக்கே கடை அதில் வேலை பார்க்குற ஆனந்தியும் தான். அவன் 10 மணிக்கு மேலே என்ன மாதிரி ப்ரோக்ராம் பார்ப்பானுங்க. நீ என்னடானா ஏதோ விளங்காத சேனலில் பார்த்துட்ருக்க. ஏய் கர் ஆரம்பிச்சிட்டான்டா. என்ன? நல்லா கவனமாக கேளு. ஏற்கனவே வாழ்ந்த வீட்லேயோ ரூம்லேயோ நாம் புதுசாக குடி வந்தோன்னு வச்சுக்கோ. அதிகம் புழங்காத இடத்துல கைவிட்டு பார்த்தா பழைய வித்தியாசமான பொருள் ஏதாவது கிடைக்கலாம். வித்தியாசமானா? வித்தியாசமானா பழைய காசு மாதிரின்னு வச்சுக்கோயேன். இதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாங்களா? இப்போது அந்த டிவி பழகம் இருக்குல்ல, அது நம்ம வந்ததுலேருந்து அங்கேயே தானே இருக்குது. ஆமாம். அது உள்ளே கை விட்டு பாரு, ஏதாவது கிடைக்கும். டேய் நல்லா குனிஞ்சு தேடுறா. அப்பா ஒன்றுமே இல்லை. ஆராய்ச்சி ஊற்றிக்கிச்சு. அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. முதுகுவலி வந்தது தான் மிச்சம். 2 விஷயம் மணி. ஒன்று, இந்த விஷயம் போன வாரம் டிவி ப்ரோக்ராம் வந்த போதே டிவி ஸ்டாண்டுக்கு அடியில் கை விட்டு தேடி ஒரு பழைய காசு ஒன்று எடுத்துட்டேன். முதுகு வலிக்குதுன்னு சொன்னல, அப்போ நீ தான் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்க்கணும். இந்தா. ஏன்பா வரும்போதே 2 ஆளை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. தூங்கிட்டீங்களா? இல்லைக்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்லை பரவாயில்ல. மணி இல்லை. இந்த கூப்பிட்றக்கா. ஓனரக்கடா. டேய் ஓனரக்கா கூப்பிட்றாங்க. மணி பீரோ ஆர்டர் பண்ணியிருந்தேன்.
வந்தவங்களோட சேர்ந்து நீங்க கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்க. சரிக்கா. இப்ராஹிம் இருக்கானு பார்த்தேன். நைட் ஷிஃப்ட் போல இருக்கு. ஊட்டி இருக்கு. பரவாயில்லக்கா, நாங்கள் இறக்கி வச்சோம். சரியான விட்டுறா. ஹலோ ஆமாம் சாலிகிராமம் தானே? காலையில் 9 மணிக்கு நான் கவரேஜ் போயிடுறேன் மேடம். இப்போ நியூஸு அதானே? இல்லை மேடம், குப்பை கட்டுறதுக்கான நியூஸு போராட்டம் தானே? போயிடுறேன் மேடம். ஓகே. என்ன சதீஷ் ரொம்ப பிஸி போல? நீ வேற அரை மணி நேரமாக இந்த நியூஸ் 24 மணி நேரமாக மாறினாலும் மாறிச்சு. கண்டதெல்லாம் நியூஸாக மாற்ற வேண்டியிருக்கு. வேலை பார்க்குறேன் நாங்களும் எல்லாத்தையும் நியூஸாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கு. யோ இதை தூக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களா? வந்து தூக்கி போடுறா தெரியும். அப்படியே திருப்புங்க. நல்ல வேலை கொஞ்சம் லேட்டாக வந்தேன். இல்லை என்ன தூக்க விட்டுருப்பானு. ஏன்பா இப்படி உழைக்கிற? ஒரு நல்ல சேனல்ல வேலை பார்த்தா நாங்கெல்லாம் பெருமையா சொல்லிக்கோம்ல. லோக்கல் சேனல். இரு வரேன். இதுக்கு எதுக்கு கேட்டாங்க தெரியலையே. சாமி படத்துக்கு பக்கத்துல வச்சிருங்க. டேய் கைப்பிடி சோத்து பக்கம் வந்துருச்சுடா. திருப்பி வச்சிருவோம்க்கா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அவளுக்கு சேதனமா கொடுக்கறது தானே. சரிடா, அப்போ தள்ளி வச்சிரும். ஆளுக்கு 100 ரூபாய் எடுத்துக்கங்க. சரி வரமா. ம் சரி கிளம்புமா. இருங்க சதீஷ் நீ அதாங்க படிப்படியா லோக்கல் சேனல் நல்ல சேனலுக்கு மாறணும் அட அது இல்லப்பா. மேல போய் சாந்தி அக்கா உடனே வர சொன்னேன்னு சொல்லு. சேனல் மாறணுமோ இல்லையோ முதல் வீடு மாறணும். ஏதாவது சொல்லினே இருக்காங்க. உடனே வர சொன்னேன்னு சொல்லு. நீங்க கத்துறது அவங்களே கேட்டுருக்கோம். ஏய் நமக்கும் ஏதாவது காசு கொடுப்பாங்க பாரு. தம்பி நீங்க அக்கா எங்களுக்குலாம் ஒன்றும் வேணாக்கா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம். அதை தான் கேட்க வந்தாங்க. காசு கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிட்டாங்கம்மா. நம்ம பிள்ளைங்க செஞ்ச உதவிக்கு நான் காசு கொடுப்பேனா? அசிங்கம் இல்ல என்ன தம்பி? சரிக்கா, அப்போ நாங்கள் வரோம். சரிப்பா. லட்சுமி வரேன். என்னங்க? பீரோ இறக்குறதுக்கு கடைக்காரனே கூலி கொடுப்பான். நீ வேற எது கொடுக்குற? அது ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? 2 பேருக்கும் சேர்த்து 200 ரூபாய் தான் கொடுத்தேன். அதில் என்ன போயிடுச்சு? காசை விட நமக்கு உதவி செய்கிற மனுஷாளுங்க தான் முக்கியம். சும்மா ஏதாவது சொல்லிட்டு 2-3 நாளாக அலைய விட்டுட்டு இருக்கா. ஒன்றும் நடக்க மாட்டேல்ல. அவனை என்னன்னு கேளு. டேய் ரொம்ப அரைக்காத. ஓனர் இருக்காரு, அவர் கிளம்புனதுக்கப்புறம் போ. நான் டீ சொன்னா வரல. வரேண்ணே. டேய் மணி, கடைக்கு வந்து தேவையில்லாமல் யாராவது உங்கள்கிட்ட பேச்சு கொடுத்தா உடனே எனக்கு ஃபோன் அடி. சரி. அவங்ககிட்டையும் சொல்லி. சரி வரேன். டேய் அண்ணன் என்ன சொன்னார்னா பார்த்துக்க. டேய் டேய் ஆனந்தி வோடஃபோன் ஃபுல் டாக் டைம் எவ்வளோ? 120. என்ன கடை 2 நாள் லீவு? நம்பர் மாற்றிட்டியா என்ன? ஒன்றா தான் கேட்குறேன். நேற்று எனக்கு என்கேஜ்மெண்ட். கட்டாயப்படுத்தினாங்களா? உனக்கு எப்படி சொல்றது? என்ன சொல்ல போற? இவ்வளோ நாள் பழங்கினா சும்மா ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்ல போறியா? என் மாமா பையன் ஊரில் கவர்மெண்ட் போஸ்ட்டில் டீச்சர் வேலை கிடச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உட்காந்து யோசிச்சு பார்த்தா என் தலையில் நானே மனவரி போட்டுக்கிறேன்னு தோணுது. ஒரு 50 ரூபாய்க்கு எனக்காவது முழுசா ரீசார்ஜ் பண்ணியிருக்கியா? நீ என்ன வேலை பார்க்குறேன்னு யோசிச்சு பாரு. நான் சொல்கிறது உனக்கு புரியும். நான் என்ன வேலை பார்க்குறேன்னு சுத்தம் போது தெரியாது உனக்கு? கடைக்கு ஆளுங்க வர நேரம் பிரச்சனை பண்ணி என் வாழ்க்கை நாசமாக போன நினச்சா இங்கேயே நில்லு. பாரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க எவ்வளோ நேரமா? நீ கிளம்புன விதத்துலேயே தெரியும் இங்கே தான் இருப்பேன்னு. ஆனால் காலையில் நைட் வரைக்கும் இருப்பேன்னு எதிர்பார்க்கல. டேய் தம்பி சொல்லுண்ணா. வாட்டர் பேக்கெட் 4 1 கப். அவர் ஒரு 50 ரூபா தரணுண்ணா. இந்தா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கடையை சாத்திட்டு வந்துட்டேன். 8 மணிக்கு வந்துட்டு சீக்கிரமா உனக்கு இது? டேய் வேலை முக்கியம்டா. சோறு சாப்பிடணுமா? எனக்கு இந்த வேலைலாம் வேணாம்ப்பா. நான் ஊருக்கே போயிடலான் இருக்கேன். லூசாடா நீ? உனக்கு என்னப்பா, வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, என்ன அப்படியும் விட மாட்டானுங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் வீட்டில் கொண்டு போய் கொட்டணும். காலையிலேருந்து 9 மணி வரைக்கும் சம்பாதிக்கிறது, ஒரு பைசா கையில் தங்க மாட்டேங்குது. நான் கேட்டால் போகிற ஒரு கேள்வி, முழுசாக 50 ரூபாய்க்கு என்றைக்காவது ரீசார்ஜ் பண்ணியிருப்பான்னு. எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன்? எல்லாம் கடன் வாங்கி தானே பண்ணேன். ஒன்றும் இல்லை. நீ சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அவள் சொன்னதும் கரெக்டு தானே. அந்த நிலைமையில தான் நானும் இருக்கேன். இப்போது பணம் இருக்கவனை பார்த்தா போறாமையாக இருக்கு.
மனுஷனுக்கு வரக்கூடாத வியாதி விரக்தி. அது இப்போ எனக்கு வந்துடுச்சு. இனிமேல் இங்கே இருந்தால் தப்பாயிடும். இது அவங்களோடதா இருக்கலாம். போய் கொடுத்துடலாமா? ஆனால் அந்த பர்ஸ் அந்த 400 ரூபா எங்கன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? இதான் அவன் கவலையா? நான் வேற யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போது நமக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது. தப்பாக எதுவும் யோசிக்காது சரவணா. அப்போ போய் கொடுத்துட்டு வந்துருப்போ. நீ ஏதோ யோசிச்சுட்டு இருந்திய, என்னது? நீ பயந்துக்கிட்டே பதட்டத்தோடு யோசிக்கிறது தான் நான் பொறுமையாக நிதானமாக யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், திருட போகிறோமாடா? வேணாண்டா, ரிஸ்க்குடா. இது அவங்க சாரியா இல்லைண்ணா? டேய், உன்னை தானே கேட்டுருக்கேன். நாம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது நமக்கு எதிர்த்தாப்பில் இப்ராஹிம் பைக்கில் போயிட்டு இருந்தான். ஒருவேளை சாவியை தேடி கூட போயிருக்கலாம்ல. அப்பா அவன் நம்மளை பார்த்துருப்பான்ல, நம்ம தான் பர்ஸ் எடுத்துக்கணும்னு தெரிஞ்சிருக்கோம்ல. நீ ஏன் அவனை பார்க்கல? நான் தானே கூப்பிட்டு காமிச்சேன். அதே மாதிரி அவனும் கவனிக்காமல் போயிருக்கலாம்ல. அப்படியே பார்த்துனாலும் ரூமுக்கு வர அந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். நீ அவனை நினச்சலாம் பயப்படாத. நான் அவனை வச்சு தான் ஒரு பிளானே யோசிச்சிருக்கேன். புரியல. தொலைஞ்சி போன சாவியை இப்ராஹிம் எடுத்திருக்கான். ஆனால் ஓனர்கிட்ட கொடுக்கல. சாவி தொலைஞ்ச விஷயம் வேறு யாருக்கும் தெரியவும் வாய்ப்பில்லை. போலீஸ்காரங்க விசாரணை பண்ணாத அளவுக்கு இப்ராஹிம் இதில் சிக்க வச்சு நாம தப்பிக்கிறோம். அதாவது போலீஸ்காரங்களை புத்திசாலியாக்கி முட்டாளாக்கணும். நீ அந்த இப்ராஹிம் சட்டையை எட. ஏடா பண்ண போகிற? பொதுவாக போலீஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன க்ளூ வச்சு தான் திருட்டுலாம் கண்டுபிடிப்பானுங்க. தடயத்தை நம்மளே கொடுப்போம். உடைக்கப்படாமல் பீரோவை திறந்து திருடின கேஸ் அப்படின்னு நியூஸில் வரும். சாவி மிஸ்ஸிங்னு ஓனர் அக்கா சொல்லி அந்த கோணத்தில் விசாரித்தா இப்ராஹிமோட காலர், பட்டன், நூல் எல்லாமே கச்சிதமாக பொருந்தும். எப்படி அடிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? எடுக்கலாம் முடிவே பண்ணிட்டியா? அப்போ சாவியை போய் கொடுத்துருப்போம். சரி சொல்லு. திங்கக்கிழமை ஸ்பேர் கீயை வச்சு நகையை பேங்க்கில் வச்சுருவாங்கல்ல. ஹே, ஒரு நிமிஷம். இப்ராஹிம்க்கு எப்படி தெரியும் பீரோவில் தான் நகை இருக்குன்னு? யோசிக்க வேண்டிய கேள்வி தான். தொலைஞ்சி போன சாவி எவ்வளோ முக்கியம்னு ஓனர் அக்காவே நகையை பற்றி இப்ராஹிம்கிட்ட சொல்லியிருக்கலாம். சரி, அதை விடு. ஏன்டா பீரோவை திறந்தன்னு போலீஸ் அவனை விசாரிச்சுப்பாங்க, நமக்கு என்ன? டேய், ஒருவேளை நாம் புது பீரோ வந்ததை இறக்கி வச்சோம்ல, நகையை அதில் மாற்றி வச்சுருந்தாங்கன்னா? வாய்ப்பே இல்லை மணி. பீரோ கதவை செவுத்து பக்கமாக திருப்பி வச்சோம், ஞாபகம் இருக்கா? திங்கக்கிழமை நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருவாங்க. நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆகலாம் நகையை மாற்றி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எப்படி எடுக்கிறது? அக்கா வீட்டில் இல்லாத நேரம் டெய்லி சாயங்காலம் 5 to 6 கோயிலுக்கு போவாங்கல்ல, அந்த டைமில். சரி, அந்த கண்ணு தெரியாத பொண்ணு உடைக்கவா போகிறோம்? திறக்க தானே போகிறோம். செல்வானனும் படுத்துருக்க இடத்த விட்டு எந்திரிச்சு வர முடியாது. பார்த்துக்கலாம். எடுக்கிறோம். சரி, அது எங்கே வைக்கிறது? ஒரு பைக் திருட்டு கேஸ் மணி, அதை பற்றி படிச்சிருக்கேன். திருடின பைக்கில் நம்பர் பிளேட் மாற்றிட்டு பைக் ஸ்டாண்டில் கொண்டு போய் போட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பைக் எடுத்து வேற ஒரு பைக் ஸ்டாண்டில் நிப்பாட்டியிருக்கான். கேஸு திசை மாறினதுக்கப்புறம் அந்த பைக் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான். அவன் வேற ஒரு கேஸில் மாட்டும்போது தான் இந்த பைக் மேட்ரே வெளியே வந்திருக்கு. நாம் எடுக்க போகிற நகையும் அதே மாதிரி தான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லலாம் இருக்கும்ல பொருள் வைக்குமாறன்னு, ஆமாம், அங்கே கொண்டு போய் பத்திரமா வச்சுருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதும் வேற ஒரு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் வச்சுருவோம். என்ன நீ சொல்கிறதெல்லாம் பெரிய ரிஸ்க்காக தோணுது. இந்த லொடலொடம் சத்தம் கொடுத்து ஓடுற ஃபேனு தலையில் வந்துமான்னு யோசிச்சா தூங்க முடியாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருந்தால் வாழ முடியாது மணி. இப்போ நமக்கு ஒரு லக் கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்கணும்னு தோணுது. என்ன சொல்கிற? ஏன்டா? ஏற்கனவே மழை பெஞ்சு குளிருது. இந்த ஃபேனுக்கு கீழே வர பயந்துக்கிட்டே தூங்க முடியாது.
காலைல எழுந்தோடனே ரூமை விட்டு வெளியே போயிடும். சாயங்காலம் வரைக்கும் ஓனர் அக்கா கண்ணிலே படக்கூடாது. சாவி தொலைஞ்ச விஷயம் அவங்களா சொல்லி நமக்கு தெரியக்கூடாது. கடைக்கும் போவானா அண்ணன்ட்ட சொல்லி லீவ் கேட்டுரு. இப்போ போட்ட பிளான்லாம் காலைல போதையில் போட்டேன்னு சொல்லி மாற்றிட மாட்டேன்ல? மாட்டேன். சீக்கிரம். என்னடா? அப்பா இறந்துட்டார். கவிதா அஸ்வினி வாமணி ஒரு நிமிஷம். அவ்வளவுதான் சாமி. சரவணாவை அனுப்பிச்சிட்டியா? நீங்கள் கிளம்பணுன்னே கிளம்பிட்டோம்க்கா. கோயம்பேடு பஸ் ஏற்றி விட்டு தான் வரேன். சரி. சரவணா அப்பா தவறிட்டார். ஐயோ, என்னப்பா? பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கும்போது தான்க்கா ஃபோன் வந்துச்சு. அக்கா என்னாச்சு? சரவணனோட அப்பா தவறிட்டாரா? கடவுளே. லக்ஷ்மி வாமா. இந்த வரேன். நாங்க பூஜை முடிச்சிட்டு வரோம். வா. அக்கா கவலைப்படாதீங்கக்கா, கிடைச்சிரும். திருநதை யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். திருடம் தான்
போச்சு. செத்து தொலைங்கடி விளக்காரங்களா. எனக்கு மருந்து வாங்கி கொடுங்கடி. நானும் செத்துறேன். என்கிட்ட வேணா மருந்து இருக்கு, கேட்டு வாங்கிக்கோங்க. யோ வாய முடியா அண்ணா, நீங்க வர ஏன்னு போலீஸ்க்கு சொல்லியிருக்கல, கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. மணி சேனல் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க, நல்ல சரியா போடுவாங்க தானே. சரவணா, அப்பா குழந்தை நீ ஊற்றணும், போய் துணி மாற்றிட்டு வா. உடச்சி திருடின மாதிரி இல்லை. சாவி உங்ககிட்ட தானே இருக்கு. கலர் துணி நூல் ஒன்று பட்டனோட கிடைச்சிருக்கு. இந்த பீரோவுக்கு ஒரு சாவி தானா? இன்னொரு சாவி சனிக்கிழமை ராத்திரி வண்டியில வந்துட்டு இருக்கும்போது தொலைஞ்சு போச்சுங்க. ஏடி ஓடகாலி நாயே, ஏடி இங்க வந்த? என்ன நெஞ்சல் தான் வந்திருப்ப? என்ன பண்ற பாரு. மா ஏடி இங்க வந்த? நான் சும்மா வரல. ஒண்ணு விடுமா, வீட்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு. சரவணா, சும்மாருமா, வேணாம் அப்புறம் பேசிக்கலாம். சும்மாருமா. அட ஏமா சும்மா கத்திட்டு இருக்க. சரவணா, அம்மா கூட்டிட்டு போப்பா. அட போப்பா. சும்மா நீங்க வேற. வாங்க. சார், ஹலோ, என்ன பண்றீங்க? ஏய் வா. சார் சார் ப்ளீஸ், மே நோ த ரீசன். வாய மூடுறா. உன் கூட போகும்போது சாவி தொலைஞ்சிருக்கு. அதை நீ தேடி எடுத்திருக்க. நேற்று சாயங்காலம் அவங்க கோயிலுக்கு போகும்போது நகை இருந்திருக்கு. உடம்புக்கு முடியலன்னு படுத்துட்டு ஆள் இல்லாத நேரத்தில் ஆட்டையை போட்டிருக்கேன். சார் எனக்கு நேற்று உண்மையிலே உடம்பு சரியில்லை. டாக்டர் சர்டிஃபிகேட் இருக்கா? சார் அது வந்து சும்மா தலைவலி தான் சார். நான் கூட நீ வேற ஏதோ சொல்லுவியோன்னு நினைச்சேன். நான் முஸ்லீமு, அதான் கோயிலுக்கு போகலன்னு. சார் நான் அப்படிப்பட்டவன் இல்லை. நான் எப்படிப்பட்டவன் ஸ்டேஷன்ல காட்டுறேன். ஏய் வண்டியில் ஏத்தியா? வாடா. இதுதான் தமிழ்நாடு போலீஸ். திருடன் ½ அன் ஹவரில் பிடிச்சிட்டாங்க பார்த்தியா? யாரும் இல்லை சார், நான் எட்டி பார்க்குறீங்க. இது யாரோட ரூமு? இவன் ரூம் தான் சார். ஏய் இங்க வா. சார் பேர் என்ன? மணிகண்டன் சார். அந்த இப்ராஹிம் உன் ஃப்ரெண்டா? இல்லை சார், பக்கத்து ரூம் அவ்வளோதான். என்ன வேலை பார்க்குறேன்? நான் டீ மாஸ்டர் சார். வேலைக்கு போகல? போகணும் சார், லேட் ஆகிடுச்சு. நீ ஒருத்தன் தானா? இல்லை சார், சரவணன் ஒருத்தன் இருக்கான் சார். 2 பேரும் ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க. நீ வண்டியில் ஏறியா? வாயம் விட்டு சும்மா இல்லையா? நான் ஒன்றுமே பேசலை. சரவணன் ஃப்ரெண்ட் இருக்கான் சார். அப்பா இருந்துட்டாருன்னு ஊருக்கு போயிருக்கான். எப்போ போனா? நேற்று சாயந்தரம் சார். நீங்கள் பார்த்தவங்க சார், போலீஸ் நீங்கள் பிடிக்கல. உன் ஃப்ரெண்டு அப்பா செத்ததுக்கு நீ போலியா? இல்லை சார், கடத்திருக்க யாராவது ஒருத்தர் வேணும்னு. என்ன இருந்தாலும் நீ இப்படி பண்ணிடக்கூடாதுக்கா. சார், ஸ்பாட்ல இருந்தா சார் பேசுறேன். சொல்லு. பையனோட அப்பா இறந்துருக்காரு. வீட்டில் வேற ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. விடுங்கம்மா. உள்ள போய் விசாரணை பண்ணட்டுமா சார்? வேண்டாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். அவசியம்னா சொல்கிறேன். அக்யூஸ்டை பிடிச்சாச்சு, தேவைப்பட்டா கூப்பிடுறேன். உன் ஃப்ரெண்டு வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வரணும். உங்கள் 2 பேர் நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு கிளம்பு. எப்போ ஊர்லேருந்து வந்த? நேற்று நைட்டு சார். அம்மா எப்படி இறந்தாங்க? அதான் தமிழ்நாட்டுக்கு குழப்பம். அம்மா எப்படி இறந்தாங்க? சார் இறந்தது அம்மா இல்லை, அப்பா. அன்னைக்கு அம்மான்னு சொன்னேன். அப்பா தான் சார், ஹார்ட் அட்டாக்.
சில நம்பர்களை கேஸ் சம்பந்தமாக வாய்ஸ் ட்ராக் பண்ணி பார்த்தோம். உன் நம்பர்லேருந்து இவன் நம்பருக்கு கால் வந்திருக்கு. இவன் எடுக்கலை. அதுக்கப்புறம் நீ இவனுக்கு ஃபோன் பண்ணலை. உனக்கு இவங்கிட்ட இருந்தும் இன்னும் சில நம்பர்லேருந்தும் கால் வந்திருக்கு. நீ எடுக்கவே இல்லை. ஏன்? ஏய் சார் ஃபோன் காணும் சார். எங்கே வச்சுன்னு எனக்கே தெரில. ரிங் போதும், ஆனால் யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. நானே நிறைய நம்பர்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் யாருமே எடுக்கல சார். எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில சார். ஓனர் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் அவன் ஃபோன் தொலைஞ்ச மேட்ரே எனக்கு தெரியும் சார். மணியா? ஆமாண்ணா. இந்த இருக்கிறான். கொடுங்க. மணி அண்ணா ஃபோன். சரவணா, நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? சரவணங்கிட்ட தான் பேசுனானா இல்லை சரஸ்வதிகிட்ட பேசுனானா? இவ்வளவு அடிஞ்சு போட்டுருவான். அன்றைக்கி ஈவினிங் கால் பண்ணும்போது கூட பஸ் சத்தத்தில் எதுவுமே கேட்கல சார். இந்த மாதம் சம்பளம் போட்டோன்னு தான் சார் புது ஃபோன் வாங்கணும். வாங்கின உடனே நானே வந்து நம்பர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன் சார். ஆமாம், அந்த முஸ்லீம் பையன் பேர் என்ன? இப்ராஹிம் சார். அவனை ஜாமீனில் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா உள்ள வச்சு உரிச்சிருப்பேன். நகையை இழந்தவங்களே இந்த கேஸ் சம்பந்தமாக பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏதாவது ப்ரெஷர் வந்துச்சுன்னா இப்படி நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வரணும். போ. ஏய், உன்னோட புது நம்பரு, உன் ஓனரோட நம்பரு ரெண்டுத்தையும் அப்புறம் வந்து எழுதி கொடுத்துட்டு போ. சரிங்க சார். சரி, கிளம்பு. வரேன் சார். அந்த ஃபோன் எடுங்க. இது 1400 ரூபாய். இது ஓகே தான்டா? என்னடா செம்மடா. ஃபோனை கொடு. ஏன்டா? கொடு சொல்கிறேன். என்கிட்டே இருக்கட்டும். ஓனர் அண்ணங்கிட்ட கால் பண்ணி பேசும்போது நீ பக்கத்துலேயே நின்று பேசு. அப்போ தான் நீ தேவையில்லாமல் எதுவும் உளர மாட்டேன். ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கேட்டால் கொடு, மற்றதை வந்து சொல்கிறேன். ஃபோனை நானே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன்ல. நீ உன்னால் முடியாது மணி. ஃபோன் கையில் இருந்தால் கண்டிப்பாக நீ உளருவ. உன் நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தியா? இல்லை. உன் ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே இல்லை. ஒருவேளை போலீஸ் கால்ஸை ட்ராக் பண்ணுன்னு நினச்சா கூட அன்னைக்கு சாயங்காலம் நீ எனக்கு பண்ணது மட்டும்தான் இருக்கும். அதையும் நான் எடுக்கலை. நான் எப்படி பண்ணுவேன்? ஃபோன் தான் ஒன்ட்டு இருக்குல்ல. நான் பண்ணனே. எதுக்குடா அதெல்லாம்? ஃபோன் திருட்டு போச்சுன்னு நம்பர் கேட்கும் போது சொல்லியிருந்தா சந்தேகம் அதிகமாக இருக்கும். அதான் கொடுக்க சொன்னேன். ஃபோன் வேலை செஞ்சுட்டு இருந்தால் தான் கால்ஸ் ட்ராக் பண்ண நினைப்பானுங்க. பண்ணட்டும். நாளைக்கு இதை பற்றி கேட்டானுங்க வச்சுக்கோ. ஃபோன் காணாமல் போயிடுச்சு, நேற்று வரைக்கும் ட்ரை பண்ணேன், ரிங்கு ஃபுல்லாக போச்சு, நேற்று நைட்டில் இருந்து சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஒரு வேளை சார்ஜ் இல்லாமல் போயிருக்கும், அப்படி இல்லைனா எடுத்தவன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்னு சொல்லிடு. என்ன? இப்போ தான் அவன் ஃபோனை சார்ஜிலேருந்து எடுத்து தூக்கி போட்டு வரேன். அங்கேயே இருந்துச்சு, ஒரு வய எடுக்கலை. மணி, போலீஸ்கான எல்லா வேலையும் செய்ய விட்டுறணும். அவன் புத்திசாலித்தனத்தை காட்ட கேள்விகளை நாமே கொடுத்து அதுக்கான பதிலையும் சரியாக தந்தோன்னு வச்சுக்க, தோட்டா கூட முடியாது. அவன் நம்ம கால்ஸை ட்ராக் பண்ணோன்னு நான் ஆர்வமாக காத்துட்ருக்கேன். போலீஸ் நிறைஞ்சதும் கோவப்பட்டுன்னு பயந்துட்டேன். கோவமா? சிரிப்பு தான் வந்துச்சு. பலவீனமானவனை உளர வைக்கிறது தான் எங்கள் ட்ரிக்கே. புத்தி கெட்டுற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடச்சாலும் உள்ளே தூக்கி வச்சு மீச்சிருவானுங்க. அதுவும் நீ எல்லாம் 4 மிதிக்கே எல்லாத்தையும் உளறிடுவேன். நீ வேற, நான் 2 அடிக்க தாங்க மாட்டேன். வேறடா எவிடன்ஸ் கிடைக்கலாம்? இருக்கு மணி, நல்லா யோசிச்சுப்பார். 2 விஷயத்தை தொட்டான்னா நம்மளை டவுசரோடு தூக்கி உள்ளே வச்சுருவானுங்க. ஏய், கைரேகையா? அன்னைக்கு வந்து பீரோலேருந்து கைரேகை டெஸ்ட்லாம் எடுத்தாங்க தெரியுமா? ஏய், நானே கர்ச்சி வச்சு தான் எல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லை, தேடுறன்ற பேரில் ஓனரை கால ஆரம்பித்து பல பேரோட கைரேகை அதில் பதிஞ்சிருக்கும். இது வேற. என்ன யோசிச்சியா? தெரியலடா. ரொம்ப இறங்கி அலசனான்னு வை, திருட்டு போன அன்னைக்கு நம்ம கடைக்கு ஏன் லீவ் விட்டோன்னு மடக்குவான். என்ன சொல்லுவேன்? அதை நீயே சொல்லிடு. அதை கூட சமாளிச்சிடலாம். இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த வீட்டை பற்றி முழுசாக தெரிஞ்சவனால தான் இதெல்லாம் பண்ண முடியும். உள்ளேயே படுத்திருக்க செல்வம், வெளியே இருந்து புதுசாக ஒரு ஆள் வரான்னா அவர் படுத்திருக்க இடத்துல இருந்து பீரோ தெரியுமா தெரியாதா, ஏன் அவரால் எஞ்சி நடக்க முடியுமான்னு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி.
அப்போது இது எல்லாமே வீட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவனால தான் பண்ண முடியும். அப்படி விசாரிச்சான்னா அந்த லிஸ்ட்டில் நாம் 2 பேர் இருப்போம். ரொம்ப குழம்பாத. மாட்டிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஆனால் தப்பிக்கிறதுக்கு லிமிட்டே இல்லை. என்ன விடுறா? எங்கடா வேலை பார்க்குற நீ? நகை காணாம போனா எங்கடா இருந்த? கேட்கறல சார். ஏய் இருங்க. நீ யாரு? எங்க வேலை பார்க்குற? எங்கடா வேலை பார்க்குற நீ? ஏய் நீ சொல்லு. கேட்கறல? கதிரு விடு. ஏய் விடு. சும்மா இருக்கா? இவனுங்களை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். முதல்ல இங்க இருந்து போ நீ. ஏண்டா? ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா, அவன் அப்படிதான். பரவாயில்லக்கா. ஐயோ கதிரு விடுப்பா. எங்க வேலை பார்க்குற? சரி, கொஞ்ச நேரத்தை வேர்க்க வச்சுட்டான். செம கோக்காரன் இருப்பான் போல. கவலைப்படாத மணி, கோவக்காரனால பிடுங்க முடியாது. சார் ஒரு சின்ன க்ளூ சார். ஓனருக்கா வீட்டில் நகை தொலைஞ்ச விஷயமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வீட்டையே நோட்டை விட்டுருந்தான் சார். நான் கூட அவங்ககிட்ட போய் என்ன வேணும்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை தலையாட்டே போயிட்டான் சார். இன்றைக்கி அவனை கூட்டுற ஒரு சிக்னல் வச்சு பார்த்தேன். என்னால் அவனை அடையாளம் காட்ட முடியும் சார். அது விஷயமா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். சார் வெளியே இருந்து திருட வரவன் உள்ள ஒரு ஆள் இருக்கான்னு தெரிஞ்சேவா திருடி இருப்பான். அவரால் எந்திரிச்சு வரவும் முடியாது, பார்த்தாலும் தெரியாது. அப்போ அந்த வீட்டை பற்றியும் வீட்டு ஆளுங்களை பற்றியும் தெரிஞ்சவன் தான் திருடி இருக்கான். சார் டீ கடைக்காரன் அவங்க கூட உட்கார உள்ள போய் உட்கார்ற. இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தவங்க, இப்போ வாடகைக்கு இருக்கிறவங்க, தண்ணி கேன் போடுறவங்கலேருந்து எல்லார் வீட்லேயும் சர்ச்சிங் போய்கிட்டு இருக்கு. உங்கள் சொந்த ஊர்லேயும் சொந்தக்காரங்க வீட்லேயும் சர்ச்சிங் நடந்துக்கிட்டு இருக்கு. சார் 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 உள்ள விடுங்க. உங்க பையன் தப்பு பண்ணிருக்காங்க. பண்ணிருக்க மாட்டான். நான் உள்ள விட மாட்டேன். இங்க ஒவ்வொரு வீடு எங்களுக்கு கோயில் மாதிரி. சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். போங்க. போங்க. சார் வணக்கம் சார். என்னாச்சு? எங்க இதான் சார் அதிகம். இப்போ அதுக்கு என்ன? ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம கிட்ட சர்ச் வாரண்ட் வேற இல்லை சார். எப்பெல்லாம் அவன் ஜாதி மதம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் அவன் அதை கையில் எடுத்துக்கிட்டா போலீஸ் என்ன இருக்கு, உள்ள போய் தேடுங்க சார். சரிங்க சார். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. சார் என்ன? ஒரு நிமிஷம் சார். சொல்லு. பிரஸ் சார். ஐயோ அம்மா. அதுக்கு என்ன இப்போ? இன்ட்ரடியூஸ் ஆகிக்கலான்னு. உட்காரு. இல்லை சார். உட்கார்றா. பேசாமறா. புது ஃபோனா? இங்க வா. ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. என்னடா அவனே, நீங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம வீட்டு ரைடர்லாம் வந்திருக்காங்க. ரைடு பண்ண நீ என்ன பெரிய மினிஸ்டரா? போட. யோ அது ரைடு இல்லையா சர்ச்? நீயும் ஸ்பீக்கரில் போடு. சொல்லுமா. டேய் சரவணா, இங்க போலீஸ் வந்து வீடெல்லாம் ஏதோ தேடிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு? பதட்டப்படாதம்மா. ஓனருக்கா வீட்டில் நகை தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னால, அதான் குடியிருக்கவங்க வீட்டிலலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்க அக்காவும் பயந்து போய் கிடக்காடா. திடீர்னு போலீஸ் உள்ள வந்ததும். பயப்படாதம்மா, அப்பா துணைக்கு இருக்காரு. சரிடா. சார் இவங்களெல்லாம் எதுக்கு சார் கூட்டிட்டு வந்து விசாரிக்கிறீங்க? நான் சொன்னேனா இவங்க எல்லாரையும் விசாரிக்க சொல்லி? சென்னையில மழை வெள்ளம் வந்த போது இவங்க எல்லாம் எங்க வீட்டில் தான் தங்கினாங்க. இவங்க போய் திருடுவாங்களா சார்? சும்மா நீ கத்தாதம்மா. உன் தம்பி தான் விசாரிக்கணும்னு ப்ரெஷர் தந்தாரு. விசாரிச்சா ஏன் விசாரிக்கிறீங்க நீ வந்து கத்திக்கிட்டு இருக்க? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? நகையை ஆட்டையை போட்டுட்டு அக்காளும் தம்பியும் நாடகம் ஆடுறீங்கன்னு உள்ள தூக்கி போட்டுருவேன். சார் என்ன? எவன் வீட்லயாவது ஏதாவது சிக்கட்டும், அப்புறம் தோலை உரிக்கிறேன். யோ வெளியே அனுப்பியா? சார் அப்புறம் அந்த ஆளை பற்றின அடையாளம் அங்க பா. ஏய் இங்க வா. ரைடு பா. சார் வாங்க வாங்க. வரேன் சார். என்னடா அதுக்குள்ள மொட்டை ஆயிட்டான்? அவன் எப்போவுமே இப்படி தானே. லோக்கல் சரக்கு தான் ஒத்து வரும். ஏசி பார்லாம் உடனே மொட்டை ஆயிடுவான். இவனை பார்த்தா என் ஃப்ரெண்டு ஞாபகம் வருது. ஆனால் இப்போ அவன் இல்லை. ஏன் என்னாச்சு? ரயில்வே கிராசிங்கில் இறந்துட்டான். அதை விட
இப்ராஹிம் பற்றி கேட்டிருந்தேனே. சரியா பழகினதுண்ணே. அவன் எங்களை இலக்காரமாக பார்த்தானா இல்லை நாங்கள் அப்படி நினச்சிட்டோமான்னு தெரில. அது மட்டும் இல்லை, நாங்கள் வேலை முடிச்சு வர நேரத்துலலாம் அவன் வேலைக்கு கிளம்பி போயிடுவான். திருடு போனப்போ நீ ஊருக்கு போயிட்டல? என்னண்ணே ஸ்டேஷனில் விசாரித்த மாதிரி விசாரிச்சுட்டு? ஆடா போடா, அவன் ஒழுங்காக விசாரிச்சுனா நான் ஏன் அவனை கேள்வி கேட்க போகிறேன்? உண்மையை சொல்லு, உன்னை அவனை அப்ரூவாக சொன்னான். ஏண்ணா இதெல்லாமா போய் சொல்லுவாங்க? எல்லாம் அந்த சதீஷ் பையை பார்த்த வேலைண்ணே. நீங்கள் வேற. ஏய் ஒரு ரிப்பீட். நான் ஏன் கேட்குறேன்னா, வீட்டில் ஒருத்தர் முடியாமல் இருக்கான்னு தெரிஞ்சவன், வீட்டோட அமைப்பை நல்லா தெரிஞ்சவன், இவனுங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிங்க நான் சொன்னால்தான் விசாரிச்சார். இந்த கேஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டாதவன் உங்களை எப்படி கொத்து விட்ருப்பான்? அந்த ஆளுக்கு எங்கள் மேலே என்ன காண்டோ? சரி அதை விடுங்க. நான் இந்த கேஸ் எப்படி விசாரிச்சுப்பேன் தெரியுமா? கை ரேகை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்பேன். திருட வந்தவன் கச்சிப்பு கட்டி திருடிந்தா, தேர்னோட சாக்கில் எங்கள் அக்காவோட கைரேகை மட்டும் இல்லாமல் எல்லாரோட கைரேகையும் பீரோவில் பதிந்தா. அட ஆமாம்ல, இந்த புத்திக்கு இது எட்டில் பாருங்களேன். முட்டாள்தனமாக கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு புத்திசாலித்தனம் வேணும். புரியலையே. புரிஞ்சிருக்கும். தம்மடிப்பியா? எந்த ஊரியா நீ? பொக்கம்பட்டிங்க, மதுரை பக்கம். அது மதுரை பக்கத்துக்கு பொக்கம்பட்டி இல்லை, திருமங்கலம் பொக்கம்பட்டி. தமிழ்நாட்டில் நான் கால் வைக்காத இடமே கிடையாது. நடுவு ஓட தெரியுமா? தெரியுண்ணே, எங்கள் ஊர் பக்கம்தான். அதான் குமாரோட ஊர். நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு குமார், உன் ஃப்ரெண்டு மணி மாதிரி நடந்துக்குவான்னு. அவங்க அப்பா கூத்து கட்டுறவர். கூத்து கட்டுற ராமரோட பையன் குமார் சொன்ன ஊருக்கே தெரியும். நானும் அவனும் கஷ்டப்பட்டு உடைச்சோம். அல்பாயுசில் அவன் ரொம்ப சந்தோஷமாக மேலே போயிட்டான். எனக்கு உங்கள் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும்டா. அதே சமயம் உங்கள் 2 பேரும் மேலே தான் சந்தேகமே. என்ன இன்னும்? அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாது, புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை. வா, நாளை காலைல திருச்சி போகிறேன், வேலை இருக்குது. நீங்கள் 2 பேரும் வேலை பற்றி கேட்டீங்களே, ஞாபகம் இருக்கு. தொடர்பியல்னு ஒரு விஷயம் மணி. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்கிற? நீ கேட்டதுக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன், கேளு. சரி சொல்லு. அதாவது தொடர்பியல்னா ஒரே மாதிரியான சம்பவங்கள் வெவ்வேறு குடும்பத்தோட சந்ததியை ஆக்கிரமிக்கும். அது எத்தனை சந்ததிக்குன்னு உறுதியாக சொல்ல முடியாது. அது தொடராமல் இருக்கணும்னா ஒரு மையப்புள்ளியில் முழுமை பெறணும். என்னடா நகையை மாற்றிட்டேன்னு தானடா கேட்டேன். சந்ததி, மையப்புள்ளி, கள்ள தொடர்புன்னு எதோ ஒழிட்டு இருக்க? டேய், அது தொடர்பியல், ஒரு விதமான சயின்ஸ் விதின்னு சொல்லலாம். சயின்ஸ்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லி உயிர் எடுத்துட்டு இருக்க? டேய், நான் நம்மளை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நகையை திருடணும்னு நான் நினச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் என் குடும்பத்தில் என் சம்மந்தமாக நடக்கிற அத்தனை விஷயமும், ஓனர்க்கா வீட்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் ஒரே மாதிரி இருக்குது. எண்ணம், செயல் எல்லாமே ஒரே மாதிரி தொடருது. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, ஓனர்க்கா குடும்பத்தோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்குது இப்போ என் குடும்பம். ஹலோ சரவணா, உங்க அக்கா தையல் கிளாஸ்க்கு போறாங்க. எனக்கு ஓடி போயிட்டாங்க. ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க. இந்த மனுஷனை நம்பி என் வீட்டை விட்டுட்டு ஓடி வந்துட்டு உங்க அப்பா அதை கேட்டோன்னு நெஞ்சு வலி வந்துருச்சுடா. அதை கேட்ட உடனே எங்கள் அப்பா நெஞ்சு வலி வந்து இறந்துட்டார். இது எல்லாம் நகையை திருடணும்னு நினச்சிலேருந்து என் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்தடுத்து ஒரே மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் என்னால் தடுக்க முடியும். புரியல. உனக்கு எப்படி புரிய வைக்கிறது? என் அக்காவுக்கு நடந்தது தான் ஓனர் அக்காவுக்கு நடந்திருக்கு. நான் பண்ணது தான் கதிர் பண்ணியிருக்கான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, கதிர் பண்ணது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது நான் திருடின மாதிரி கதிர் ஏன் திருடி இருக்கக்கூடாது? இதை தெரிஞ்சிக்க தான் கதிர் ஃப்ரெண்டு குமார். ரயில்வே கிராசிங்கில் இறந்து போன குமார் பற்றி தெரிஞ்சுக்க நடுவுக்கோட்டை போயிருந்தேன். கதிரும் குமாரும் ஒன்றா தான் வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஜமீனில் நகை திருட்டு போன கேஸில் போலீஸ் 2 பேரையும் பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஜமீனில் வேலை பார்த்த முருகன் அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் விட்டுருச்சு. அந்த ஜமீனுக்கு போய் நான் பார்த்த போது தான் எனக்கு தெரிஞ்சுது. என் அம்மாட்ட போய் நான் கேட்டேன்,
முருகன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு உங்க அப்பா உன் தாத்தா கிட்ட சண்டை போட்டாரு. ஆனா உன் தாத்தா அதை கேட்கல. ஏற்கனவே கண்ட ஜாதி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே உன்னை வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும்டா. இப்போ கீழ் ஜாதி பையனை ஆதரிச்சு கம்யூனிசம் பேசிக்கிட்டு இருக்கியா? முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. இது எதுவுமே தெரியாம உங்களை வளர்த்தாரு. ஏன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டதுக்கு வைராக்கியத்தோட பொழைக்க வந்தாச்சு. ஆனால் என் வாரிசுக்கு நான் வெள்ளைக்காரனுக்கு ஜாலரை அடித்த ரங்கராஜ் ஜமீனோட மகனா தெரியறதை விட ஒரு ஏழை உழைப்பாளியா தெரியறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன்டி. அவர் கடைசி காலத்துல குடும்பத்தை பெருசா கொண்டு வர முடியலையேங்கிற ஆதங்கத்துல தான் நீ நல்லா வரணும், நம்ம நல்லா வாழ்ந்த குடும்பம்னு அடிக்கொரு தடவை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ யாருன்னு ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டு வருவ. அப்ப இதெல்லாம் சொல்லுன்னு என்கிட்ட சொன்னாரு. எங்கள் வீட்டில் திருப்பினது கதிரும் குமாரும் தான். நாம் எப்படி இப்ராஹிம் மாட்டி விட்டோமோ அதே மாதிரி அங்கே முருகன் மாட்டியிருக்கான். நீ சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நாம் திருப்பினதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்ல நிலைமையில் இருக்கும்போது யாராவது வந்து கேட்டால் உழைச்சி சம்பாதிச்சுன்னு பொய் சொல்லுவானா இல்லை திருநதுன்னு உண்மை சொல்லுவானா? நீ பேசுகிற இதுலேயுமே என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறியா? சம்பவங்கள் தொடர்ச்சுனா நீ உயிரோடு இருக்க மாட்டோமே. டேய் அப்புறம் அந்த குமார் மாதிரி நானும் செத்துருவேன்ல? உன் அக்காவுக்கு அந்த கவிதா மாதிரி கண்ணு தெரியாமல் உன் அக்கா வீட்டுக்காரர் ஒரு மாதிரி அப்படி தாண்டா சிரிப்பேன். ஏன் ஊரை கூட்டி சத்தமாக சிரிப்பேன்? என்ன நான் 2 பேர் திருந பிளான் வெளில தெரிஞ்சிருவேன். அமைதியாக இருக்கேன். நீ பேசாமல் ஒரு நல்ல டாக்டராக போய் பாரு. உனக்கு வந்திருக்கிறது ஒரு வித்தியாசமான நோய். இந்த பேர் புரியாமல் சினிமாலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. கரெக்டாக சொல்லணும்னா உன் புத்திசாலித்தனத்தை காட்ட ஏதோ முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்க. உங்கள் அப்பா சீரியஸாக இருக்கும்போது திருடுறதுக்கு பிளான் போட்டதெல்லாம் போலீஸ் சவால் விட தானே? அதே மாதிரி உனக்கு வந்திருக்க திருட்டு மூளை இல்லை, அந்த மொட்டையும் கூட சேர்ந்து வந்திருக்க போலீஸ் மூளை. திருடுறதுக்கு பிளான் போட்டது, அதுலேயும் தப்பிக்க பிளான் போட்டது எல்லாமே உன் புத்திசாலித்தனத்தை காட்ட. இப்போ கூட நகையை மாற்றிட்டு வரேன்ட்டு போனேன். போயிட்டு வந்து மைய புள்ளி தொடர்பியல் ஏதோ இரு, இதெல்லாம் தொடராமல் இருக்கணும்னா ஏதோ மைய புள்ளியை தேடி போகணும்னு சொன்னல. அப்படின்னா திருந நகையெல்லாம் போய் அக்காட்டே கொடுக்க போற அதானே? லூசுத்தனமாக பேசாதடா. நான் லூசா? நீ அதான் பண்ண போற. அப்பனா தான் எதுவுமே நடக்காது. நீ நகையை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்க போற. நான் கொடுப்பேனாடா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். நகையை தூக்கி கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? எங்கள் அப்பா வேணான்னு சொன்ன ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே இருந்தது எனக்கு ஒருத்தலாக இருந்துச்சு. அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துட்டியா? அதில் இல்லைடா, நம்ம பழைய பிளான் படி என் பேக்கில் போட்டு கிளாக் ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஏண்டா வீட்டில் நகை இருக்கும்போது கூட போலீஸ்ட்ட மாட்டாமல் சேஃபாக தானே இருந்துச்சு. நீ தானே கிளாக் ரூமில் வைக்கிறதுல ஒரு ரிஸ்க் இருக்குன்னு சொன்னேன். இப்போ எனக்கு மாட்டுறதுக்கான எல்லா வழியும் கண்ணு முன்னாடி தெரியுது. அவனெல்லாம் கண்டுபிடிக்க போகிறதில்ல. இந்த கிறுக்குன்னு போய் போலீஸ்ட்ட ஒப்படைக்க போகிறான். உன் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆடா பாவி, என் பர்ஸில் தான் பேக் வச்ச சீட் இருக்குது, வேணா நீயே எடுத்து வச்சுக்கோ. ஓனரை காட்டை கொண்டு போய் திரும்ப கொடுக்குற ஐடியாவே என்கிட்ட இல்லை. லூசுத்தனமாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்காத, பேசாமல் வந்து படு. சரி, உன் வழிக்கே வரேன். அப்படி பார்த்தா திருடின நகை உன்னோட தானே? உன் வீட்லேயும் எடுத்த நகை உன்ட்டே வந்துருச்சு. இதுக்கு மேலே இந்த மேட்டரை யோசிச்சு குழப்பிக்காத. தெளிவாக சொல்லிட்ட மணி, எதா இருந்தாலும் காலில் பேசிக்கலாம். மூடிட்டு படு. நான் எதுக்கு சொல்கிறேன்? லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ பாட்டு உளறிட்டு. இப்போ பரவாயில்லையாக்கா? பரவாயில்லன்னு சொன்னாங்க. அக்கா, எனக்கு நகையெல்லாம் எதுவும் வேணாம். உங்களுக்கு சம்மதம்னா கவிதாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு அவசரப்படுற? கொஞ்ச நாள் பொறுமையா இரு. நானே ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது இல்ல கதிரு. யாருக்கா? கேட்க மாட்டியா நீ? என் தம்பி. நான் பார்த்துக்க மாட்டேனா? யார் என்னன்னு முழுசா விசாரிக்காம பொண்ணு கொடுக்கலான்ற? எங்கள் அப்பா பேர் ரத்னம், எங்கள் தாத்தா பேர் ரங்கராஜ். ரங்கராஜ் ஜமீன் சொன்னால் தேனியில் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா ஊரும் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியாதா என்ன? இப்போ ஒத்துக்குவா இருக்கா? நீ வீட்டுக்கு போனேன்னா என் வீட்டுக்காரர்கிட்ட கவிதா நல்லா இருக்கான்னு சொல்லிடுப்பா. புலம்பிகிட்டே இருப்பாரு. சரிக்கா.
சரவணா கவிதா எப்படி இருக்கா? பரவாயில்ல. நல்லா இருக்காளா? நல்லா இருக்கும். எந்த ரூம்ல சேர்த்திருக்காங்க? 201. சரி வாங்கக்கா போலாம். டேய் அடிங்க. எங்கடா போன முட்டா? நீ எங்கடா போன? டேய் மணி, நீ எங்கே போனன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. கவிதா கையை எடுத்துக்கிட்டாடா. சரி. அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு வரேன். ஓ சரி. இது எல்லாமே சரியாகும்னா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்டுன்னு தோணுச்சு. அதான் ஓனருக்காகிட்ட போய் நானே கவிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதாவது உன் மையப்புள்ளி. உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்க மணி. எனக்கு உன் மேலே கோவமே இல்லைடா, ரொம்ப பெருமையாக இருக்கு. அதான் எடுத்துகிட்டு வந்துட்டியா? இரு நகையை ஆட்டையை போட்டுருவேன், மீதி இருக்கிறவங்க சொத்தையும் ஆட்டையை போட அந்த கூட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன். மிச்சம் உண்மை தெரிஞ்சு உயிரோடு இருக்குது நான் மட்டும்தான். என்னையும் போட்டு தள்ளிடுவேன். அதையும் எப்படி நானே சொல்கிறேன். அந்த குமார் மாதிரி ரயில்வே கிராசிங்கில் நான் செத்துட்டேன்னு கதையை மாற்றிடுவேன். நல்லா விசாரிச்சு பாரு, அந்த கதிர் தான் குமாரை கொண்டு இருப்பான். அதே மாதிரி நீ என்னை கொண்டுடுவேன். அதான் பேக் எடுத்துட்டல. இந்த பேக் தானே? பாருடா, நல்லா பாரு, இதில் ஒரு இடமும் இல்லை. டேய் பேக்கை மாற்றி எடுத்துட்டுன்னு நினைக்கிறேன். தெரியும்டா என்னெல்லாம் சொல்லுவேன்னு. நடிக்காத. நகை எங்க? முட்டாள்தனமாக பேசாத மணி. என்னையவே சந்தேகப்படுறியா? சந்தேகமா? உன் உடம்பு ஃபுல்லாக போய் தேனிக்கு போனது, அப்பா ஜமீன்தாரு எல்லாம் போய். ஓவரா பேசுறடா. அப்படிதான்டா பேசுவேன். உங்க அப்பா ஜமீன்தார்லாம் இல்லை, அவன் பிச்சைக்காரன். அது மட்டும் இல்லை, உங்க அக்கா இருக்கால, அவர் ஓடுகாலி.